சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். நம்ம ஒரு வில்லேஜ் பேஸ்ட் ஒரு பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்காக இது வில்லேஜ் இருக்கிறவங்க மட்டும் தான் பண்ண முடியுமா, சிட்டியில் இருக்கிறவங்க பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, சிட்டியில் இருக்கிறவங்க பண்ணலாம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவு டங் கேக் பிஸ்னஸ். அதாவது மாட்டு சாணம் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம எப்படி பிஸ்னஸ் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். வில்லேஜ் சைடில் வந்து நிறைய பேர் எல்லாருமே வந்து மாடு வச்சுருப்பீங்க. ஆனால் அந்த மாட்டு மூலமாக வந்து நம்ம வெறும் பால் கறந்துட்டு அதோடு வந்து விட்டுருவோம். ஆனால் அந்த மாட்டு சாணத்தை வந்து நம்ம எதுவுமே வந்து அந்தளவுக்கு யாரும் பயன்படுத்துறதில்ல. இதை வச்சும் பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த மாட்டு சாணம் வந்து நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்குங்க. ஸோ இது வந்து நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஸோ வில்லேஜ் சைடில் இது வந்து ரொம்ப எங்கே பார்த்தாலும் இது இருக்கும். இந்த வெரைட்டியை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வெரைட்டி வந்து நேச்சுரல் ஃபர்டிலைசர், அதாவது மண் உரமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. நிறைய இடத்துல வந்து இதை வாங்கி நம்ம அவங்க வீட்டில் வளர்க்குற செடி கொடிங்களுக்கு வந்து அதை வந்து இவங்க மண் உரமாக போடுறாங்க. ஸோ நல்லா இதில் வந்து நல்லா வளருன்றதுக்காக இது ஒரு எரிபொருளாகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இன்செக்ட் ரெப்பலண்ட், அதாவது மஸ்கிட்டோ ரெப்பலண்ட், அதாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்ற வைக்கிறது மூலம் நமக்கு எதுவுமே வந்து அந்த கொசு அது மாதிரி எதுவுமே வராது. அது மட்டும் இல்லாமல் பூஜா மெட்டீரியலுக்கு இது யூஸ் பண்ணுறாங்க. சிட்டி சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மாடு வச்சுக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப சிட்டியாக இருக்கிற பிளேஸ்லாம் அவங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி நெட்டில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிப்பாங்க. ஸோ அதை வாங்கி அவங்க வந்து இந்த பூஜா மெட்டீரியலுக்கும் சரி, இல்லை வீட்டில் வந்து சாம்பிராணி போடுறோம் சரி, வீட்டு வாசம் முழுவதுக்கு சரி, அதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்த வெரைட்டி வச்சு எப்படி பிஸ்னஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த பிஸ்னஸ்க்கான மூலப்பொருளே பார்த்தீங்கன்னா அந்த மாட்டு சாணம் தான். ஓகேங்களா. அதாவது மாட்டு சாணம் அது வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும். அப்படி இல்லை கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து நீங்கள் ஹோல்சேலாக வந்து வாங்கிக்கலாம். 1 kgக்கு வந்து 5 rupees இல்லை 6 rupees தான் ஆகும். அது நீங்கள் பல்காக கூட ஹோல்சேலில் வாங்கிக்கலாம். உங்கள்கிட்ட வந்து மாடு இருக்குன்னா அப்போ நீங்கள் வந்து நீங்களே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி மாடு இல்லாதவங்க வந்து யார்கிட்டனா கூட வாங்கிக்கலாம். அப்படியே கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்க முடியும். இந்த மாதிரியான மாட்டு சாணத்தில் வந்து அது கூட நம்ம வந்து கொஞ்சம் வைக்கோல் போட்டோன்னா, வைக்கோல் கலந்து வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணோம்னா நல்லா வந்து எரிபொருளாக இருக்கும். அந்த வாசனையும் வராது. ஸோ நல்ல ஒரு ஃபியூலாக இருக்கும், ஆட் பண்ணும். இந்த மாட்டு சாணத்தை வந்து வெயிலில் வந்து காய வைக்கணும். ஓகேங்களா. நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ, ஸ்கொயர் இல்லை ரெக்டாங்கிள், இந்த மாதிரி ஷேப்பில் போட்டு நம்ம வந்து வெயிலில் காய வைக்கணும். ஒரு 2 நாள் காய வச்சா போதுங்க. அதுக்கேற்ற மாதிரி ஷேப் வந்துடும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி திக்னஸ் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ரொம்ப திக்காக வேணும்னா நீங்கள் நல்லா கெட்டியாக பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ரொம்ப தின்னாக வேணும்னா நீங்கள் வந்து பிளைனாக தட்டிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான். அவ்வளோதாங்க. நம்ம இப்போ வந்து நம்மளோட கவு டங் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதாவது வெரைட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து பேக் பண்ணி நம்ம செல் பண்ணிக்கலாம். பேக் பண்ணுறது நம்ம இஷ்டம் தான். நம்ம வந்து நீங்கள் எதில் வேணும் பேக் பண்ணி அதை நீங்கள் செல் பண்ணிக்கலாம். இப்போ ஆன்லைனில் சேல் பண்ணுறாங்க. அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அங்கே நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி இந்த வெரைட்டியை வந்து அவங்க இவ்வளோ ரேட்டுக்கு விற்கிறாங்க. ஸோ சம் பேக்கேஜ் இவ்வளோ ஒரு இவ்வளோ குவான்டிட்டி போட்டுட்டு இது இவ்வளோ ரேட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விற்கிறாங்க. நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கவு டங் கேக்னு இருக்கும். ஆர்கானிக்னா அப்போ வந்து அந்த மாட்டுக்கு வந்து அவங்க வந்து வெறும் ஆர்கானிக் ஃபுட்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. வேறு எந்த ஃபுட்ஸ் கொடுக்காம வெறும் ஆர்கானிக் ஃபுட்ஸ் மட்டும் கொடுத்து, ஸோ அந்த சாணமை வந்து அவங்க இன்னும் ஹை காஸ்ட்டில் வச்சு விற்கிறாங்க. ஸோ அது வந்து இன்னும் நல்லாவே வந்து காஸ்ட்லியாக இருக்கும் இதை விட. இந்த மாதிரி வெரைட்டி வந்து நம்ம ஆன்லைனில் சேல்ஸ் பண்ண முடியுங்க. அதாவது அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி சேல்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அமேசான் செல்லர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோம். அதில் வந்து நம்ம டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம ப்ராடக்ட்ஸ் இதில் வந்து சேல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்து எல்லாருக்கும் தேங்க்யூ.